வணக்கம் நண்பர்களே. பவிஷ்ய புராணம் என்ன சார், போன வாரம் பவிஷ்ய புராணத்தை நிப்பாட்டிடலாமான்னு கேட்டிங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்களா? நான் கண்டினியூலாம் பண்ணலைங்க. இந்த வாரத்தில் தான் நம்ம சரியாக முடிவு எடுக்க போகிறோம். ஏன்னா போன வாரத்தில் மிக்சடாக அப்படியே வருதாங்க, சில பேர் போடுன்றாங்க, சில பேர் போடாதுன்றாங்க. அந்த குழப்பத்தில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் மேலும் மேலும் என்னை குழப்புறீங்க. சரியா? அதாவது போன வாரம் நம்ம சொன்னது தான், அதே தான் திருப்பியும் சொல்கிறேன். நிம்பர்கர் அப்படின்னு ஒரு சாமியார், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதவா யார்? மாத்வாச்சாரியார். ராமானுஜருக்கு அப்புறம் வந்தார்ல மாத்வாச்சாரியார், துவைதம் கண்டுபிடிச்சவர். இதெல்லாம் தாண்டி ஸ்ரீதரான ஒருத்தர். இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் யாருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர், ஜெயதேவான்னு பேர். ஜெயதேவானா அவர் பெங்காலில் பிறந்தவர். அவர் எழுதின ஒரு ஃபேமஸான புக்கு பேர் கீத கோவிந்தம்னு பேர். கீத கோவிந்தம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக ஆச்சே சார் ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தோட கதாசிரியரான்னு கேட்காதீங்க. இவர் மகாவிஷ்ணு பற்றி 12ஆம் நூற்றாண்டில் ஒரு கவிதை எழுதினார், கீத கோவிந்தம்னு ரொம்ப ஃபேமஸ். இவங்களெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் சொன்ன அதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இவங்கெல்லாம் இது மாதிரி பிறந்து வருவாங்க, இந்த ஊரில் பிறந்து வந்து இந்த மாதிரி புத்தகம்லாம் எழுதுவாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ பவிஷ்ய புராணத்தில் நம்ம ஏன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. பவிஷ்ய புராணம்னு ஏதோ புராண கதைன்னு நினச்சிக்காங்க. இப்போ பழைய புராண கதையாவது பரவாயில்லைங்க. திரிபுராசுரன் அவன் வந்தான், 3 கோட்டைகளை தூக்கிட்டு பறந்து போனான், எந்த ஊர் மேலே போனாலும் அப்படியே நேராக உட்காந்துருவான். இந்த மாதிரி கதையாவது கர்மாந்திரம் இருந்துட்டு போட்டு, என்னத்தையோ உங்கள் பக்திக்கு ஏதோ ஒரு கதை வேணும். எல்லா மதத்துலேயும் இது மாதிரி பேய் கதை வச்சுருக்காங்க, இங்கேயும் இது மாதிரி ஏதாவது ஒரு பேய் கதை வச்சா வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடலாம். குறிப்பாக மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பவிஷ்ய புராணத்தை மட்டும் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் காரணம். சொன்னேன், நிம்பார்க்க ஆச்சாரியா, மாத்வாச்சாரியா, ஸ்ரீதராச்சாரியா, அப்புறம் ஜெயதேவா வந்து எங்கே வந்துட்டார்? 12ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டார். 12ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் பிறக்க போகிறாருன்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் நாங்கள் எழுதி வச்சுருக்கோன்னு ஒரு புக்கை காமிக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அப்படின்றதுக்காக தான் இதை நான் திருப்பி பேசுவோமான்னு நான் கேட்குறது. ஏன்னா இப்போ தான் இதுக்கு மேலே போனோம்னா இன்னும் பல 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 ஆச்சரியங்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே சொன்னோமே, முகமது நபியை பற்றி வருது. எப்படி? மொம்மதா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மிலேச்சர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து, அதுவும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து சிவபெருமானை தான் வழிபட்டார். யார்? முகமது நபி சிவபெருமானை வழிபட்டாராம். அதனால தான் அங்கே இருந்த லிங்கத்துக்கு தான் பேர் காபா அப்படின்னு பேர் அப்படின்னு வேறு எழுதி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எதுக்காக இந்த குறிப்பிட்ட புத்தகத்தை எடுத்து பேசுகிறோம்னா, பொய் வந்து ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, டேய் ஒருத்தன் பொய் சொல்லலாம்டா, ஆனால் ஏக்கர் கணக்காக பொய் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு பேரில், அது மாதிரி இது ஏக்கர் கணக்கு கூட இல்லை, ஹெக்டேர் கணக்கில் பொய் முட்டுக்கு அட்டி சாத்துன்னு சாத்துறது. எங்கே ஆதாமில் ஆரம்பித்து ஆதாம் ஏவாள் கதையில் ஆரம்பித்து நோவா கதை மோசஸ் கதை கொண்டாந்து, அதுக்கப்புறம் இயேசுவும் வருங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் 11ஆவது அத்தியாயத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அது 7ஆவது அத்தியாயத்திலே வந்துடும். இயேசு என்ன பண்ணியிருப்பாராம், அந்த சத்தியவிரதன்னு ஒரு மன்னர் என்ன பண்ணுறாராம், காஷ்மீரில் ஜெயிப்போன்ட்டு போகிறாராம். ஜெயிச்சுட்டு வந்ததே வந்துட்டோமே, இமயமலைக்கு போகணும், இமயமலைக்கு போகிறாராம். காஷ்மீரே இமயமலையில் தான் இருக்குது, இமயமலை தனியாக இருக்குன்ட்டு அங்கே போனாராம். அங்கே போய் பார்த்தா ஒரு மனிதர் தூய வெள்ளை ஆடையில் நல்ல நீண்ட கேசத்தோடு தாடியோடு இருந்தாராம். அவர் சத்தியவிரதன் போயிட்டு, யாருங்க நீங்கள், பார்ப்பதற்கே ரொம்ப தூய்மையான ஒரு மனிதராக தெரிகிறீர்களே எப்படி அப்படி கேட்டாங்களாம். கேட்ட உடனே அவர் சொன்னாராம், என் பேர் ஈசான்னு பேர். கனெக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. இமயமலையில் ஈசனுக்கு ஈசா அப்படின்ற பேர் வச்சா அது இன்னொரு பேர் ஜீசஸே சிவபெருமானோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அதில் வேறு ஒரு பொருள் இருக்குது, அது இன்னொரு நாள் பேசும்போது பேசுவோம். அதுவும் எப்படி வராராம், தூய வெள்ளை உடையில் வராராம். இதெல்லாம் எங்கேருந்து எழுதுகிறாங்க? இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் எழுதியிருக்காங்க.
அதனால தான் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்க, எழுதும்போதே எப்படி எழுதிட்டாங்க, முஸ்லீம்ஸ்லாம் மோசமானவங்க, அவங்கெல்லாம் மிலேச்சர்கள், காட்டுவாசி பயலுங்க, அவனுங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இஸ்லாமியரை பற்றி எழுதும்போது எழுதிவிட்டு கிறிஸ்டியன்ஸை பற்றி எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்க, அவர் தூய வெள்ளை உடையில் வந்தார், எனது பெயர் ஈசா என்றார், என் மக்களுக்கு வழிகாட்டி விட்டு என் கடைசி காலத்தை இங்கே கழிப்பது என்று இங்கே இமயமலைக்கு வந்து விட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ரஷ்யாவிலேருந்து நிக்கோலஸ்னு ஒரு ஆள் கிளம்பி வந்து என்ன பண்ணால், இயேசு வந்து கடைசி காலத்தில் இந்தியாவில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு எழுதி வச்சிட்டான். இந்த ரஷ்யாக்காரன் என்ன பண்ணான்னா, ஒரு தடவை அவங்க ஊரில் போயிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த புக்கே நீங்கள் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கூட போன புக் ஃபேரில் கூட பார்த்தேன். ஜீசஸ் இன் இந்தியா அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இன்னும் புக்கு விற்றுக்கிட்டு இருக்குது. அதுதான் அதில் கொடுமை. அந்த புத்தகம் எழுதப்பட்டது 1920களில். சரியா? என்ன சொன்னான்னா, அவர் வந்து இமயமலை பக்கம் ஏதோ ஒரு கேம்ப் மாதிரி வந்தாராம், ட்ரெக்கிங் மாதிரி வந்த இடத்துல எங்கே கீழே விழுந்து அடிபட்டுருச்சான் காலில். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற நேபாளில் இருக்கிற தலாய் லாமாவோட மடாலயத்தில் போய் தான் தங்கி இருந்து சிகிச்சை எடுத்து காலெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாராம். அப்போது அங்கே இருந்த பல்வேறு ஆவணங்களை நான் பார்த்தேன். அந்த ஆவணங்களின் மூலமாக இயேசு இங்கே தான் வந்து பயிற்சி எடுத்தார். ஒரே போட்டான். என்ன போட்டான்னா, இயேசு வந்து ஜெருசலேம் நகர்லேருந்து சிறு வயதில் இங்கே வந்துட்டார். ஏன்னா இயேசுவோட அந்த புஸ்தகத்தில் உள்ள வரலாறில் பார்த்திங்கன்னா 12 வயசுலேருந்து அவரோட 30 வயசு வரை உள்ள எந்த விஷயமுமே அதில் சொல்லப்பட்டிருக்காது. அதை பற்றின ரெக்கார்டு இல்லை, அதனால சொல்லப்படலை, அவ்வளோதான் விஷயம். அவர் அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து நேபாளுக்கு வந்து இங்கே புத்த மத கோட்பாடுகளெல்லாம் கற்றுக்கொண்டு திருப்பி ஜெருசலேம் நகருக்கே போய் மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அங்கே எல்லோரும் அவரை எதிர்க்கிறாங்கன்னொடனே மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி காஷ்மீர் வந்துட்டார். காஷ்மீர் வந்து தன் மனைவியோடு செட்டில் ஆகி இங்கேயே செத்துட்டார். இன்றைக்கும் ஸ்ரீநகரில் என்ன ரசூல், ஈசா ரசூல் அப்படின்னு ஏதோ ஒரு பேரான், அந்த ரசூல் அப்படின்ற பேரோடு வர மாதிரி ஈசா ரசூல் அவரோட சமாதி இது அப்படின்னு ஸ்ரீநகர் நகரத்துக்கு நடுவில் சமாதி இருக்குது. அது எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா யாருக்கும் தெரியாது. இருக்குது ஒரு சமாதி, இல்லைன்னா கிடையாது, இருக்குது. அந்த சமாதிக்கு தான் அவர் இயேசுவோடது அப்படின்னு ஒரு புருடா விட்டு ஒரு புக் எழுதி கண்ணா அப்படின்னான்னு வித்துருச்சு. அப்போ மேக்ஸ் முல்லர்லேருந்து எல்லோரும் கூப்பிட்டு கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த பொய் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காரு, தலாய் லாமாக்கிட்டே போயிட்டார். அப்போ தான் வந்து ஃபோட்டோ கிட்டலாம் வந்துருச்சு இல்லை 1900களில். நேராக தலாய் லாமாட்டே போய் ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஆள் இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவர் தலாய் லாமா என்ன சொல்லிட்டாரு, இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டாங்க. பார்த்ததே கிடையாதுன்றது மட்டும் சொல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளில் ஐரோப்பியர்கள் யாருமே இங்கே வந்ததே கிடையாது அப்படின்ட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை ரஷ்யாக்காரனும் ஐரோப்பியர் தான் வச்சிங்களேன். ஐரோப்பியர்கள் யாருமே கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தலையிலாமல் சொல்லிட்டார். அப்போ இந்த புக்கு எழுதுனது என்னது, ஃபுல் கான்ஸ்பிரசி தியரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்பிரசி தியரி. நம்ம ஊரில் இங்கே நிறைய சேனல் வருது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சேனலில் நீங்கள் ஒரு நாள் பார்த்து அப்படியே பயந்துட்டேன்னு நான் கூட சொன்னேன். கரிகால் சோழன் வந்து 2 கையில் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே போனான். பாண்டியனும் சேரனும் தோரமாக நின்று பார்த்துட்டு அவன் கரிகால் சோழன் இடுப்பில் என்னவோ நடுவில் வட்டமாக கருப்பாக என்னவோ தெரியுது, என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்களா. அவரும் எனக்கும் புரியல, இவரும் புரியல. நான் உடனே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாங்களா. என்னன்னா இவர் வெட்டி சாய்ச்சிக்கிட்டே போனாராம். போனால் கொஞ்ச நேரத்தில் கத்தி மொட்டையாயிடுச்சான். அப்போ தான் தெரியுதான் இடுப்பில் வர வட்டமாக இருந்தது என்னதான் சாணை பிடிக்கிற கல்லாம் வச்சு சாணை தீட்டிட்டு அப்புறமா வெட்டினாராம். இது மாதிரி கான்ஸ்பிரசி தியரி, புரியுதுங்களா? இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு எல்லாத்துக்குமே எங்கே இருந்து மூல காரணம் வரும், மூலம் எங்கே இருக்குன்னா இது மாதிரி அவனா ஒரு ஃப்ராடு பே பண்ணுற வேலையாக இருக்கும். அந்த ரஷ்யாக்காரன் ஒரு ஃப்ராடு என்ன பண்ணால், இயேசு வந்து அங்கே பிறந்து நேபாளிலேருந்து திருப்பி ஊருக்கு போய்ட்டு அங்கேருந்து திருப்பி காஷ்மீர் இருந்து அவர் என்ன மத தலைவராக இல்லை மார்க்கோ போலவா ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு. இங்கேயும் அதே கதை தான் நடக்குதுன்னு சொல்கிறேன். கீத கோவிந்தம் எழுதுனது எந்த காலகட்டத்தில், 12ஆம் நூற்றாண்டில். ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக இவங்க சொல்கிற காலகட்டம் எப்போது, கிமு 5000 வியாசர். அப்புறம் அதுக்கு வியாசர் எழுதின காலத்துலேருந்து 5000 வருஷம் கழித்து ஜீசஸ்னு ஒருத்தர் பிறப்பார், 5500 வருஷம் கழித்து முகமது நபின்னு ஒருத்தர் பிறப்பாருலாம் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அது மட்டும் எதுனா பரவாயில்லையா, அதுதான் ஜெயதேவர் கீத கோவிந்தம் வரை எழுதிட்டாங்க. இதெல்லாமே பரவாயில்லைங்க.
ஒரு தடவை என்னாச்சு, அது 11வது அத்தியாயத்தில் 7வது செக்ஷன் இது. இந்த செக்ஷனில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, மகாவிஷ்ணுவுக்கு வந்து இங்கே இருக்கிற சத்திரியர்கள் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சான். ரொம்ப கோவம் வந்தோடனே ஒரு மிலேச்ச மன்னனுக்கு இவங்களை பலி கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். பைபிளில் தான் அடிக்கடி இந்த வரி வரும். அவர் யூதர்களை ஃபிலிஸ்டைன் மக்களிடம் விற்று போட்டார், அவங்கள்ட்ட விற்றுட்டார், இவங்கள்ட்ட விற்றுட்டாருலாம் வரும்ல. அதே மாதிரி இங்கேயும் சத்திரியர்களை கைவிட்டுட்டாராம். விட்ட உடனே மிலேச்சர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்களாம். யார் வந்தது? குத்தோபுதீன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாராம். என்னது என்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார் அப்படின்றீங்களா? குத்தோபுதீன், குத்புதீன் ஐபக்குங்க, குத்தோபுதீன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். வந்து அந்த மன்னர்களை எல்லாம் சாய்ச்சிட்டு டெல்லியை தலைநகராக கொண்டு, அப்போ டெல்லின்ற பேர் வந்துருச்சு. என்ன கொடுமை பாருங்கள். மகாபாரத ராமாயண கதையெல்லாம் எழுதின காலத்தில் அந்த இடத்துக்கு பேர் வந்து இந்திரபிரஸ்தம்னு பேர். இந்த புக்கில் வந்து நேராக டெல்லியிலே எழுதிட்டாங்க. டெல்லிக்கு ராஜா ஆகிட்டார் அவர், குத்தோபுதீன் ஆகிட்டு மகாவிஷ்ணுவோட அருளால் ஒரு பெரிய கோபுரம் கட்டினார் அப்படின்னு வேற போட்டு வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்த போய் நான் டெல்லியில் நேராகவே பார்த்துருக்கேன். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த குதிப்பினார் இருக்கிற இடம் தான் சொல்கிறேன். குத்புதீன் அப்படின்றதுனால அதுலேருந்து வர்றது தான் குதுப் மினார். நான் நேரில் போய் பார்த்தப்போ, விளையாட்டுக்கு சொல்ல உண்மையிலே சொல்கிறேன், அந்த குதுப் மினார் இருக்கிற இடம் உண்மையில் ஒரு இந்து கோயில் தான். அதிலெல்லாம் டவுட்டே கிடையாது, கொஞ்சம் கூட நம்ம சந்தேகமே போட வேணாம். ஏன்னா நான் நேராகவே போய் பார்த்துருக்குறேன். அது முழுக்க அப்படியே ஒரு இந்து கோயில் மாடலில் தான் இருக்கும். ஆனால் அது இந்து கோயில் தானா அப்படின்னு நம்ம 100% சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பௌத்த மடாலயமாக கூட இருந்திருக்கலாம். பௌத்த மடாலயம் பிற்காலத்தில் அது ஒரு இந்து கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒரு அயன் பில்லர் ஆஃப் டெல்லின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்லியின் இரும்பு தூண் அப்படின்னு. அதுவும் அந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த குதிப்பினர் இருக்கிற அதே கேம்பஸ்குள்ளே தான் அந்த இரும்பு தூணும் இருக்குது. அந்த இரும்பு தூண் பார்த்திங்கன்னா துருவே பிடிக்காது. அது உச்சியில் பார்த்திங்கன்னா சிங்கம் வச்சுருக்காங்க. அந்த சிங்கமாக இல்லை தாமரை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது புத்தரோட அடையாளம். ஆனால் அதை நம்மளால் ஏன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதாக இருக்குன்னா, இந்த குத்புதீன் ஐபக் வந்து படையெடுத்து அந்த ஏரியாவை என்ன பண்ணிட்டார், தொழுகைக்குள்ளே இடமா மாற்றிட்டார். அப்படி சார், அப்படியா சார் அப்படின்னு. ஆமாம், அது அப்படி தான் பார்க்குறதுக்கு. அது வந்து சுமார் கிபி 400வது ஆண்டுகளில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம். அதாவது குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கணும்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த கோயிலில் உள்ள பிரகாரம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஆனால் அங்கே சந்நிதி மாதிரி எதுவுமே இல்லை. கர்ப்ப கிரகம்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சுற்றி வர மாதிரி இருக்குது. ஒருவேளை இருந்து இடிச்சிட்டாங்களா, இல்லை புத்த மடாலயமாக இருந்தால் அந்த மாதிரிலாம் சந்நிதி இருக்க வாய்ப்பும் இல்லை. அந்த தூண்கள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம சாதாரணமாக நம்மளுடைய இந்திய சிற்பக்கலையில் எப்படி இருக்கும், தூண்களில் நிறைய சிலைகள் செஞ்சுருப்பாங்க. குட்டி குட்டியாக மியூரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, புடைப்பு சிற்பங்களாக செஞ்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் ஷேவ் பண்ண மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சிலையாக இருந்தால் முகம் மட்டும் சிதைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. இஸ்லாமில் சொல்லப்படுறது உருவங்களை வழிபடக்கூடாது. ஸோ இதை ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றிட்டோம்னா கூட அந்த இடத்துல உருவங்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த உருவங்களை இடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்படி 2 கார்னர் வந்து ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ஸ்கொயரை வந்து உடச்சிட்டு அந்த இடத்துல டூம் மாதிரி ஏன்னா மற்ற பில்டிங் செவர் எல்லாமே கருங்கல்ல இருக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா செங்கலும் சுண்ணாம்புலையும் கட்டி ஒரு டூம் மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டு தனியாக தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குதிப்பினார் தூண் இருக்கும். ஸோ அங்கே வந்து தர்வாஜானோட ஒன்று வச்சுருப்பாங்க. தர்வாஜானா வாசல்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் சொல்லி அந்த தர்வாஜான்னு போட்டிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த ஸ்ட்ரக்சர் தனியாக இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் தனியாக பர்ஷியன் ஸ்டைலில் இருக்கும்னு வைங்களேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து வரலாறு. ஆனால் பவிஷ்ய புராணம்னு சொல்லி ஒரு இந்து மத புத்தகத்தில் குத்தோபுதீன்னு ஒரு மன்னன் வந்து ஒரு மிலேச்சன் வந்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி எழுதுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். அப்போ இந்த அயோக்கியத்தனங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதா வேணாமா? சரி, அதோடு முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியல. என்ன சொல்லி வச்சுருக்காங்க, இந்த குத்தோபுதீன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்ற கோபத்தில் வேறு சில மன்னர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து படையெடுத்து வந்து அவனை அழிச்சிட்டாங்க.
அதான் இவங்க தான் தோத்தாலும் தோல்வி விட மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அழிச்சிட்டாங்க. அதனால் அவரோட சொந்தக்காரன் ஒருத்தர் ஷா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாராம். அதுக்கப்புறம் வந்து சாயித் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியில் வந்து நிறைய வம்சங்கள் இருந்தில்லைங்க. முதல்ல அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாசிட்டி, அதுக்கப்புறம் கில்ஜி டைனாசிட்டி, அப்புறம் ஷாயித் டைனாசிட்டி, அப்புறம் துக்ளக் டைனாசிட்டி, லாஸ்ட்டாக லோடி டைனாசிட்டி. இந்த 5 டைனாசிட்டி மொத்தமும் சேர்ந்து தான் டெல்லி சுல்தானேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிபி 1000 ஆரம்பித்து 1526 வரை. 1526 தான் முதலாம் பானிபட் யுத்தம். அதில் தான் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சிங்களேன். பாபர் ஒன்றும் வந்து இங்கே இருக்க யாரும் இந்து ராஜாவெல்லாம் ஜெயிக்கலை. இந்து ராஜாலாம் அதுக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. அதுவே ஒரு 500 வருஷமாக காணாமல் போயிட்டாங்க. 1300களில் தான் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தான் டெல்லி வந்து ஸ்ட்ராங்காக ஆகுது, முஸ்லீம் ஹோல்டுக்குள்ளே வருது. ஆனால் 940, 60 கிட்ட எல்லாம் கோரி வராரு, அடுத்தல கஜினி வராரு, இப்படி ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் வரும்போது தான் ஸ்ட்ராங் ஆகுது. இவங்க கில்ஜி வம்சத்தெல்லாம் பற்றி எழுதலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷா டைனாசிட்டியோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. சரியா? ஸோ நல்லா யோசிங்க, இந்து மத புராண கதைக்குள்ளே இஸ்லாமிய படையெடுப்பு எப்படி வரும்? வந்தால் என்ன சார் தப்புனா, வரலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதை வந்து வரலாறுன்ற மாதிரி எழுதணுமே தவிர 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் எழுதி வச்சாருன்னு எழுதலாமா? அது அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனங்களை நாம் வெளியே சொல்லணுன்ற தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பவிஷ்ய புராணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இன்று உங்களுக்கு கடைசி லாஸ்ட் கால். நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் விருப்பப்பட்டால் பவிஷ்ய புராணத்தை தொடருவோம், இல்லைனா பவிஷ்ய புராணத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது புது தொடருக்கு தொடர்ந்து செல்வோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.